இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும். இது வந்து இணை எழுத்துக்கள்லேருந்து நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, வல்லினம் எப்போ மென்மையாக ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லின எழுத்துக்களோட சேரும்போது மென்மையாக ஒலிக்கும். சரி, அப்போ இதில் ஒரு வல்லினம் ஒரு மெல்லினம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. வல்லினம் என்ன? இரு, மெல்லினம் இன்னு. வல்லினம் எழுத்துக்கள்லாம் படிச்சுக்கோங்க படிக்காதவங்க. ஓகே, ஏக்கும் 4 இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வல்லினம் வல்லின எழுத்துக்களோட சேரும்போது வன்மையாக ஒலிக்கும். அப்போ 2 வல்லினம் இருக்குது. இப்போ இட்டு டேவு. சரிங்களா, இதுலேயும் 2ம் கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இடையினம் பார்ப்போம். இடையினம்னா என்ன? இல்லு. அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது குறில் நெடில். அளபடையில் வந்துட்டு நெடிலோடு குறிலும் வரும். படிச்சிருக்கீங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். தமிழ் இலக்கணம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா வல்லினம் மெல்லினம் உயிரெழுத்துக்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மெய்யெழுத்துக்களை வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் 3 வரும். உயிரெழுத்துக்களில் குறில் நெடில் இதெல்லாம் வரும்.